வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஊழல் என்கின்ற சூரபத்மனை வதம் செய்ய வேண்டும். குடும்ப ஆட்சி என்கின்ற சூரபத்மனை வதம் செய்ய வேண்டும். பேராசை என்கின்ற சூரபத்மனை வதம் செய்ய வேண்டும். அரசியலே மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய சூரபத்மன்கள் எல்லாம் வதம் செய்ய வேண்டும். அதற்கு சிக்கலிலிருந்து ஆரம்பித்தீங்கன்னா நமக்கும் வெற்றி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில இந்த யாத்திரை இங்கே இருக்கிற சகோதர சகோதரர். அப்படிப்பட்ட சரித்திர புகழெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய 63 நாயன்மார்களே முக்கியமான ஒருவராக இருக்கக்கூடிய அதிபத்த நாயன்மார்களுடைய ஊரும் கூட. இது எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க? இந்த புகழை எல்லாம் இங்க இருப்பவர்கள் யாரும் பேசுவது கிடையாது. திமுக வந்தாங்கன்னா சரித்திரத்தையே 1967 இருந்து தான் பேசுவாங்க. அதற்கு முன்பு என்ன நடந்துச்சுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. 1000 ஆண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய சரித்திரம் இப்படிப்பட்ட சரித்திரம். இன்னைக்கு நாகப்பட்டினம் எங்க இருக்குன்னு பார்ப்போம். சோழர் காலத்தில் எப்படி இருந்தோம்னு பேசிட்டோம். கடந்த 70 ஆண்டுகளிலே நாகப்பட்டினம் எப்படி இருக்கிறது என்பதை பேசுவதற்காகவும் இங்க வந்திருக்கின்றோம். தமிழகத்தினுடைய இந்த மொத்த மாநிலத்தினுடைய உற்பத்தி திறன், நாம் பொருட்கள் எல்லாம் உற்பத்தி பண்றோம். எந்தெந்த மாவட்டம் முதன்மை மாவட்டமா இருக்கிற பாத்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், இந்த 4 மாவட்டங்கள் மட்டுமே தமிழகத்தினுடைய 32% 32 விழுக்காடு உற்பத்தி திறன் இந்த 4 மாவட்டம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கோலோச்சிய 400 ஆண்டுகள் கிழக்கு ஆசியாவுடைய வரைபடத்தை தீர்மானித்த நாகப்பட்டினம் எங்க இருக்குனாங்க? தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல வெறும் 1.3 விழுக்காடு மட்டுமே நாகப்பட்டினம் என்னை கொடுக்குது. எப்படி தேய்ந்திருக்கிறது பாருங்க. எப்படி இருந்த ஊர் சரித்திரத்தில் எப்படி நிலைத்து நின்ற ஊர் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில தொடர்ச்சியா கடந்த 50-60 காலத்துல எப்படியெல்லாம் தன்னுடைய பொலிவை எல்லாம் இழந்து தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல வெறும் 1.3% இங்க இருக்குதுங்க. அதனாலதான் இளைஞர்கள் வெளியே வேலைக்கு போறாங்க. நாகப்பட்டினத்திலிருந்து இளைஞர்கள் வெளியே வருகின்றீர்கள். திருப்பூருக்கு 29வது தொகுதியாக நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கின்றோம். 128 தொகுதிகளை தாண்டி தென் தமிழகத்தை கடந்து, கொங்கு பகுதியை கடந்து, மத்திய தமிழகத்தை கடந்து, டெல்டா பகுதியினுடைய கடைசி தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் இது ஒரு சாதாரணமான இடம் கிடையாது. 400 ஆண்டுகள் கிழக்காசியாவுடைய வரைபடம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நாகப்பட்டினத்தில் அமர்ந்து நீங்கள் தீர்மானித்தீர்கள். விஜயாலய சோழன் காலத்தில் ஆரம்பித்து ராஜேந்திர சோழன் 3ஆம் ராஜேந்திர சோழன் வரை 400 ஆண்டுகள் முழு கிழக்காசிய நகரத்தையும் கூட, அங்க இருக்கக்கூடிய எல்லா நாட்டையும் கூட சோழனுடைய கப்பல் படை இங்கிருந்து புறப்பட்டு போச்சு. கங்கை கொண்டான், கடாரம் கொண்டார் என்று சொல்வார். கடாரம் என்பது மலேசியாவில் இருக்கக்கூடிய பகுதி. அந்த கடாரத்தையும் கூட தன்னுடைய வெற்றி வாளால் பிடித்து சோழ பேரரசோடு இணைக்கப்பட்ட பொழுது கப்பல்கள் இங்கிருந்து போச்சு. அப்படிப்பட்ட அற்புதமான சரித்திர சான்று இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மண்ணிற்கு நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை வந்திருக்குதுங்க. சாதாரண ஊர் கிடையாது. வணிக நகரம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வணிகர்களுமே சோழர்களுக்கு இங்க வந்து வணிகம் செய்ய வேண்டும் என்றால் இங்கே வருவார். ரோமானர்களுடைய நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டிடும். காலத்தால் அழிக்கப்பட முடியாத புகழ் பெற்ற நாகப்பட்டினத்திற்கு இந்த புண்ணிய மண்ணில இன்று எண்மண் எண் மக்கள் யாத்திரை, அதன் மூலமாக தலைவர்களும் தொண்டர்களும் நாங்கள் கால் பதித்திருக்கின்றோம். இங்க இருக்கக்கூடிய மீனவ பெருங்குடி மக்கள், நம்முடைய மீனவ சொந்தங்கள், கடலை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுல மீனவ சொந்தங்களை சிவன் படவர் என்று சொல்கின்றார்கள். அதாவது அப்பவே சிவபெருமானை வழிபட்டு சுத்த சைவர்களாக இருந்த மீனவர்கள் அப்பிருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வெட்டு. நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.